காஞ்சனா, நான் சொல்றதை கேளு. 2 நாள் போனா எல்லாம் சரியாயிடும். ஏண்டி எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்ட நீ? என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டேன்னு நேத்து என் வீட்டுல வந்து சொல்லிட்டு இன்னைக்கு என்னையே எப்படியே பிரிக்க பாத்துட்டல. இனிமே நான் உன் விஷயத்துக்கு வரவே கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்ண. நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நொடிக்காதடி. இப்ப சொல்றேன்டி, கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்தாம விட மாட்டேன். அன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில படுற அசிங்கம் அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். என்ன தெரியுது? உள்ளவா சொல்றேன். என்ன தெரியுது? கொரியர் வீட்ல கொடுக்க மாட்டாங்களா? உன்கிட்ட தான் கொடுப்பாங்களா? ஏன்னா இது ஸ்பெஷல் கொரியர். டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவா சொல்லியிருந்தேன், என்கிட்ட மட்டும் தான் டெலிவரி பண்ணணும். அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? பார்க்க தானே போறேன். வாங்க மாப்ள. வாமா காஞ்சனா. வரேன்பா. என்ன கொரியர் இது? கேக்குறாங்கல, சொல்லு. இந்த நீ ஓபன் பண்ணு. நானா? கொடைக்கானல்ல எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எடுத்த போட்டோ. என்னோட லைஃப் டைம் போட்டோ எதுனா அதை இதை தான் சொல்லுவேன். அததான் திரு இன்னும் டீடைல் பண்ணி இப்படி வரைஞ்சிருக்கான். என் பேரன் சின்ன வயசுல இருந்தே நல்லா வரைவான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா வரைவான்னு இப்பதானே தெரியுது. இந்த டிராயிங்க ஹார்லயே மாட்டிடலாங்க, அப்பதான் அழகா இருக்கும். மாமா, திவ்யாவுக்கும் திருவுக்கும் முகூர்த்த நாள் குடிச்சாச்சு. கல்யாண புடவெல்லாம் எடுத்தாகணும். அத பத்தி பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க மாப்ள. காஞ்சிபுரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு புடவை கடை இருக்கு. முகூர்த்த பட்டு புடவைய அவங்களே சொந்தமா நெசவு போட்டு நெஞ்சு கொடுப்பாங்களாம். அவங்க நெஞ்சு தர சாரி எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த கடையில வேலை பார்க்குற ஒருத்தர் இங்க சாம்பிள் புடவையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம புடவையெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அதே மாதிரி நெஞ்சு கொடுத்துருவாங்க மாமா. நல்ல விஷயம். கல்யாண நாளும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல இருக்கோம். இன்னைக்கே பாத்துடலாம். உடனே அவருக்கு போன் பண்ணி எப்ப வருவாருன்னு கேளுங்க. சரிம்மா. போன் பண்ணலான்னு பார்த்தா அவரே கால் பண்றாரு. சொல்லுங்க தம்பி. ஐயா, இன்னைக்கு பட்டு புடவை சாம்பிள்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, ஓனர் சாம்பிள் எடுத்துட்டு போய் என்னை காட்ட சொல்லியிருந்தாரு. ஆமா தம்பி, உங்க ஓனர் உன்னோட நம்பரை எனக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாரு. நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ் மா, இங்க கொஞ்சம் வாமா. இந்த வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுமா. அதனால தான் மாமா பேசி முடிச்சலான்னு காலையிலே நாங்க வந்துட்டோம்.
ஹலோ ஏங்க நான் ஆட்டோவில் தான் வந்துட்டு இருக்கேன். அட்ரஸ் சொன்னீங்கன்னா வந்துடுவேன். ஐயோ, இது என்ன பைரவ அண்ணா வாய்ஸ் மாதிரி இருக்கு? இவர் எதுக்கு பிரபாகர் சாருக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோக்காரர்கிட்டயே கொடுக்குறேன். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? அண்ணா இந்தாங்க, ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸை மட்டும் கேளுங்களேன். சொல்லுமா. அது திருவான்மியூர் பக்கம் வந்துட்டு மெயின் ரோட்ல இருந்து 4வது தெரு உள்ள வந்தாலே பிருந்தாவனுங்கிற போர்டு உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த வீடு தான். சரிம்மா சரிம்மா. அண்ணா, அந்த வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? பக்கத்துல தான்ப்பா, 10 நிமிஷத்துல போயிடலாம். போங்கண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்கள் வந்துருவோங்க. ஆட்டோக்கார் சொன்னாரு. நீங்க கொஞ்சம் வீட்டு வாசல்லையே வெயிட் பண்றீங்களா? எனக்கு சென்னை ரொம்ப தெரியாது, ஊருக்கு புதுசு, அதனால தான். சரிங்க. காஞ்சிபுரத்துல எத்தனையோ கடை இருக்கு. கரெக்டா பைரவ அண்ணன் வேலை பார்க்குற கடையில தான் ஆர்டர் எடுக்க வரணுமா? கடவுளே, இது என்ன சோதனை! வாங்க தம்பி, எங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்கய்யா, ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டேன். இது அந்த போட்டோல இருக்கிறது. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். அது என் பொண்ணு, பக்கத்துல நிக்கிறது என் மாப்பிள்ளை. இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்.